ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சிக்கன் இருந்தால் தான் பிரியாணி. அங்கே மட்டன் சிக்கன் இல்லாத ப்ளைன் பிரியாணி. அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய், இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா காஞ்ச உடனே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து அது நல்லா கொதிச்ச உடனே கூட நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசி, 1/2 லெமன் ஜூஸ், இதை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நல்லா வற்றிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்து அந்த குக்கர் கடியில் ஒரு தோசை தவா வச்சு அதை லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டான ப்ளைன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.